Hi friends, welcome to your channel Additional Information. நம்ம சாதாரணமாக முட்டையை பாத்திரத்தில் போட்டு வேக வைப்போம். முட்டை உடையாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உப்பு போடுவோம். ஆனால் சில சமயம் உப்பு போட்டாலுமே உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாத்திரத்தில் முட்டையை போட்டு வேக வைக்கிற இந்த மெத்தடில் 8 நிமிஷம் வரைக்கும் ஆகலாம். இப்போது முட்டையை வேக வைக்கிறதுக்கு நான் ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுறேன். This video is sponsored by BuyMode ஷாப்பிங் ஆப். BuyMode அப்படிங்கிறது ஒரு ஷாப்பிங் மொபைல் ஆப். ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் இது ரெண்டுலேயுமே BuyMode ஷாப்பிங் அப்ளிகேஷன் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முட்டையை பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணிடுவோம். சாதாரணமாக எல்லாருமே செய்யக்கூடிய இந்த மெத்தடு தான். நான் இப்போ சொல்லக்கூடிய மெத்தடு புதுசாக இருக்கும். இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் பரவாயில்ல, தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் குக்கர் வாங்குறப்போ நமக்கு குக்கர் கூடவே இந்த மாதிரி ஒரு பிளேட் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி பிளேட்டு இப்போ வருதா இல்லையான்னு தெரியல, ஆனால் கிடைக்காதவங்க இதே மாதிரியான வேறு ஒரு பிளேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து குக்கருக்கு உள்ளே வைக்கக்கூடிய பாட்டம் பிளேட்டு. நாம் எத்தனை முட்டை வேக வைக்கணும்னு பிளான் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான பவுல் எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு 3/4 தண்ணி எடுத்துக்கணும். ஒரு பவுலில் 3 முட்டையை வேக வைக்கிறதுக்காக எடுத்துருக்கேன். அதில் 3/4 தண்ணி ஊற்றிருக்கேன். முட்டையும் தண்ணி இருக்கிற இந்த பவுலை குக்கருக்குள்ளே வைக்கிறோம். அதாவது குக்கருக்குள்ளே ஏற்கனவே இருக்கிற அந்த பிளேட்டு மேலே நம்ம இந்த பவுலை வைக்கிறோம். ஸோ அந்த பிளேட் வரைக்கும் தண்ணி இருக்கும், பவுல்லையும் 3/4 தண்ணி இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி நாம் குக்கரில் முட்டையை வேக வைக்கலாம். 4 விசிலு 3 நிமிஷம். அதுக்குள்ளேயே முட்டை வெந்துருச்சு, முட்டை உடையலை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.